ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மசாலா மணக்குது சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பொரியல் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், வெண்டைக்காய் பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானல் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். நான் அரை கிலோ வெண்டைக்காவை இந்த மாதிரி மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் ரொம்ப நல்லது, ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த வெண்டைக்காயோட பாருங்கள், அந்த பசப்பசப்பு தன்மைலாம் போகணும். அந்த அளவுக்கு நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா தண்ணியெலாம் ஊற்ற வேணாம். சிம்மில் வச்சு நல்லா வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி வெண்டைக்காய்லாம் சுருங்கி சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், குயிக்காக செஞ்சாச்சு வெண்டைக்காய் பொரியல். அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் இதை பவுலில் மாற்றி சர்வ் பண்ணலாம். பாருங்கள், நம்ம போட்ட வெண்டைக்காயோட இப்போ எவ்வளோ சுருங்கி சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சதா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு மசாலா மணக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட்டால் தான் இந்த சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.